இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கொஷின் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இயர் வந்து ரெண்டுக்கும் காமனாக 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, தனி வட்டி விகிதம் 3,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் சொல்கிறேன் பார்க்கலாம். If the simple interest on rupees 20,000 be more than the simple interest on rupees 15,000 by 3,000 in 5 years, the rate of interest of PA என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 20,000. அதுக்கு இயர் என்ன கொடுத்துருக்காங்க 5 இன்ட்டு நமக்கு ஆர் தெரியாது, ஆர்1 கூட வச்சுக்கலாம் பை 100 மைனஸ், ஏன்னா 3,000 இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் டேர்மில் தான் மைனஸ் எழுதிக்கிறோம். 15,000 இன்ட்டு அதே 5 இயர்ஸ் தான் R2 by 100 ஈக்குவல் டு 3,000. ஏன்னா 3,000 தான் டிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே 0, இங்கே 0, இந்த 0, இந்த 0, இந்த 0, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணும்போது 2 இன்ட்டு 5 வந்து என்ன 10. இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 1000 R1 மைனஸ் 150 into 5 into R2 equal to 3,000. So 15 into 5 போட்டுக்கலாம். 5 is 25, 5 மிச்சம் to 1 5 is 7. So 1000 R1 minus 750 R2. ஸோ இப்போ வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கலாமா? 1000ல் 750 போச்சு அப்படின்னா 250 தான் ஆன்சரு. ஸோ 250 ஆர் ஈக்குவல் டு 3,000. ஸோ நமக்கு ஆர் தான் வேணும், ஆர்ன்றனால ஸோ 3,000 பை 250. 0க்கு 0 கேன்சல். இது 5 டைம் 6 is 0. ஸோ 1 டைம் 12. ஸோ ஆர் பர்சன்டேஜ் வந்து நமக்கு எவ்வளோ 12 கிடச்சிருக்கு. ஸோ 12% தான் நமக்கு அந்த வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க கரெக்டாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. 5 வருஷம் 12% பை 100 ரூபாய். ஸோ 0க்கு 0, 0க்கு 0. ஸோ 2 இன்ட்டு 5 10. இங்கே 2 இன்ட்டு 5 10. இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 1000 இன்ட்டு 2 வந்து 12,000 வந்துடும். இன்னொரு அமௌண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15,000 இன்ட்டு 5 இயர்ஸ்க்கு 12% பை 100. ஸோ 0க்கு 0, 0க்கு 0. ஸோ வந்து 150 இன்ட்டு 5 இன்ட்டு 12 வந்து 60. ஸோ 15 5 6 ஆர் போட்டுக்கலாம். 5 6 ஆர் 30, 0 மிச்சம் 3 166. ஸோ 9. ஸோ 90 வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 9,000. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 12,000 ரூபாயில் 9,000 ரூபாய் போச்சுன்னா 3,000. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. R1 மைனஸ் R2 என்ன அப்படின்னா 12%. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லை, நிறைய டைப்ஸ் கொடுத்து வேறு வேறு விதமாக டைப்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி ஆர் கண்டுபிடிக்கிறதுலே இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி அமௌண்ட் கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக வந்து எப்படி ஆர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.